ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் தம்மையிலே பார்த்துருப்பீங்க, பீரியட்ஸ் வரத்துக்கும் ஒரு 4 days to 5 days முன்னாடி ஃபேமிலியில் இருந்தால் நம்மளுக்கு பீரியட்ஸ் வராதா, ஸோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 1 year நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த 1 year நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. பட் இந்த கேள்வி எப்போ ஃபேமிலியில் இருக்கலான்றதை கேட்டிருக்காங்க. ஓவுலேஷன் எப்போ இருந்தால் எனக்கு கருத்தரிக்கும்ன்றதை கேட்டிருக்காங்க. ஆனால் பீரியட்ஸ் வரத்துக்கும் முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி இருந்தால் நம்ம ஃபேமிலியில் இருந்தனால பீரியட்ஸ் வராது, அப்படியே பேபி தங்கிரும்னு சொல்லி எனக்கு சொன்னாங்கக்கா, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான், யாருமே இந்த மாதிரி கேட்டதில்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினா வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒருவேளை உங்களுக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இருக்கலாம். ஏன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரெக்னன்சின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்பவே புதுமையாக இருக்குது. எதனாலனா அந்த காலத்தில் இப்போ மாசமான தெரியல புள்ள பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க. 10 பிள்ளை 15 பிள்ளைலாம் பெற்றாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஒரு குழந்தைக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலாக ஏறி நிற்குமா நிற்காதான்னு ஒவ்வொரு மாதமும் நம்ம உயிரை கையில் பிடிச்சிட்டு ஏங்கிறதா இருக்குது. ஸோ இப்போ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணம் என்ன சொல்லுவேன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ்னால் கூட ஒருவேளை ப்ரெக்னென்சி தள்ளி போகலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் தான். சரி, நம்ம டாபிக் வருவோம். என்ன டாப்பிக்கு, நம்ம பீரியட்ஸ் வரத்துக்கும் முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஃபேமிலியில் இருந்தால் நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது கருமுட்டையும் விந்தணுக்களும் சேர்கிற ஒரு நாட்கள். ஸோ கருமுட்டையும் விந்தணுக்களும் எப்போ சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓவுலேஷன் டைம்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஓவுலேஷன் டைம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்கள் பீரியட்ஸ் ஆனதுலேருந்து 10th டேலேருந்து 18th டேக்குள்ளே நடக்கும். இந்த 8 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நாள் பர்ஃபெக்ட் ஓவுலேஷன் நடக்கும். அப்போ அந்த ஒரு நாள் தான் எனக்கு வாய்ப்பா, மாதத்தில் நான் ஒரே ஒரு நாள் இருந்தால் மட்டும்தான் என்னால் ப்ரெக்னென்சி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதாவது அந்த ஒரு நாள் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். ஸோ அந்த ஸ்பேமோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 3 நாள். ஸோ நல்லா ஹெல்த்தி ஸ்பேமாக இருந்தால் 5 நாள் வரை கூட உயிரோடு இருக்கும். அதாவது உங்கள் ஹஸ்பண்ட்லேருந்து வர ஸ்பேமோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 நாள், மினிமம் 3 நாள். ஸோ அந்த 3 to 5 நாளில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 5 நாள் ஃபேமிலியில் இருக்கிறப்ப, ஸோ 5 நாளில் ஏதாவது ஒரு நாள் கரெக்டாக பர்ஃபெக்ட் ஓவுலேஷன் நடந்து உங்களுக்கு பேபி. ஆனால் நீங்கள் பீரியட்ஸ் வரதுக்கும் முன்னாடி ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. உங்களுக்கு ஓவுலேஷன் இன்பிட்வீன் உங்களுக்கு மந்த்லி பீரியட்ஸில் தான் நடக்கும். அதாவது உங்களுக்கு 1ஆம் தேதி பீரியட்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி அடுத்த பீரியட் வருமா, அதை கரெக்டாக இல்லை நடுவில் பாதி என்ன, ஸோ 15ஆம் நாள். ஸோ 15ஆம் நாள் நடக்கலாம், 13ஆம் நாள் நடக்கலாம், 14, 16, 17 இந்த வாய்ப்புகளில் தான் நீங்கள் ஃபேமிலியில் இருக்கணும், உங்களுக்கும் பேபி தரிக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஓவுலேஷன் நாட்கள். ஸோ இந்த ஓவுலேஷன் நாட்களில் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் உங்களால் கருத்தரிக்க முடியும். அது யார் உங்ககிட்ட சொன்னான்னு தெரில. ஒருவேளை மேபி அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக மேபி இருந்திருக்கலாம். இர்ரெகுலராக பீரியட்ஸாக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட டேட்டில் உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்னு தெரியும். ஸோ அதிலிருந்து 15 நாளைக்கு மைனஸ் பண்ணி தான் நம்ம இருக்கணும். அதாவது போன மாதம் 10ஆம் தேதி பீரியட்ஸ் ஆனோம் அப்படின்னா ஒரு 15 நாள் மைனஸ் பண்ணிவிட்டு 25ஆம் தேதி, அப்போ 25ஆவது நாள் உங்களுக்கு இப்போ 10ஆம் தேதி 25ஆம் நாள் தான் பீரியடு, அதாவது ஓவுலேஷன். 25ஆம் நாள் நீங்கள் ஃபேமிலியில் இருக்கணும். ஸோ அவங்க ஜென்ரலாக கேட்கப்போ 25th டே நான் ஃபேமிலியில் இருந்தேன் அப்படின்றப்ப அப்போ 30 நாள் பீரியட்னா அப்போ 5 நாளைக்கு முன்னாடி இருந்தாங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு மேபி நீங்கள் ராங்காக புரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அதுதான் ரீசனோன்னு அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பீரியட்ஸ் வரதுக்கும் 2 நாள் 3 நாள் முன்னாடி ஒன்றா இருந்தால் கருத்தரிக்காது. இது 100% வாய்ப்பே கிடையாது. 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை இர்ரெகுலர் பீரியடாக இருந்தாலுமே அது லேட்டாக நம்மளுக்கு பீரியட்ஸ் வரப்போ அப்படி இருந்தும் உங்கள் பீரியட் வரதுக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடி கணக்கில் வராதில்ல. ஸோ உங்களுக்கு சொல்கிற கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன்.
உங்களோட பீரியட் வரதுக்கும் 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி ஃபேமிலியில் இருந்தால் பேபி தங்காது. உங்களுக்கு வந்து கரெக்டான ஓவுலேஷன் டேட்டில் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும்தான் பேபி தங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தப்பாக வந்து நீங்களும் தெரிஞ்சுக்க வேணாம். அதே போல் அவங்க சொல்கிறவங்களும் அவங்களுக்கும் சரியான முறையில் தெரியல. நீங்களும் வந்து அதை ஒரு டைமுக்கு 2-3 டைம் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஓகே, என்னோடய ஃபோன் நம்பர் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.